Okay, good evening, guys. Yes, right. Long gap அப்புறம் பார்க்குறோம். ரைட். சரி, ஓகே. லாஸ்ட்டாக இதுவரை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி யாருக்கும் எதுவும் தாட்ஸ் இருக்கா? எனி ரீகால்ஸ், எனி டவுட்ஸ்? இல்லை, லாஸ்ட்டாக இதுவரை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். கேதர் யாராவது ஒருத்தர் டெக்ஸ்டாவோ இல்லை அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஞாபகம் இல்லையோ? எனக்கு தெரிஞ்சு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்டில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எனக்கு உங்கள்கிட்ட கிளாஸ் இருந்தான்னு எனக்கு தெரியல. அதான் சும்மா தெரியலனா டவுன் தான் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபிசில தெரியலன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவராலாக பார்க்கும்போது ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மூணுமே பேசிக்காக உள்ள ஸ்ட்ராங் வேரியண்ட்டை நல்ல தரவாக பார்த்தாச்சு. ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்டில் பேசிக் மட்டும் தான் கவர் பண்ண மாதிரிலாம் இல்லை. இன்டர்மீடியட்டான ஓரளவுக்கு ஒரு ஒரு தெரியாத ப்ராஜெக்டை எடுத்து உன் கண்ணில் காமிச்சு இதுக்கு கோட் எக்ஸ்பிளனேஷன் கேட்டால் கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு ட்ரெயின்ட் ஆயாச்சு. ஓகேவா? மேபி கேப் விட்டனால ஏதாவது உங்களுக்கு மறந்துருக்க வாய்ப்பு இருக்கும். பட் அது மறந்துருக்குமான்னு கேட்டால் இல்லை. இப்போ கூட நான் ஒரு டக்குன்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடோ இல்லை சிஎஸ்எஸ்ஓ இல்லை HTML ஏதோ எடுத்து உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். லைக் ஆமாம், இது இந்த இப்படி தான் நடக்கும், இந்த கால் நடக்குது, இதில் ஃபங்க்ஷன்ஸ், இது இஃப் கிளாஸ், இந்த மாதிரி வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். மேபி சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அவ்வளோதான் அந்த கான்செப்ட். ஸோ அதை தாண்டி அது ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தால் அதில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர மித்ததை லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மூணும் ஒரு அடிப்படையில் பார்த்தா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிற ப்ராசஸில் தான் வரும். அந்த ஃப்ரண்ட் எண்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டால் எஸ், 90% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன அந்த 10%ல என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், இயர்ஸ் போக போக நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் டெக்னாலஜியில். கரெக்டாக அந்த மாதிரி வந்த அப்டேட்டில் தான் சிஎஸ்எஸ்ல வந்துட்டு ஒரு ஒரு பெரிய அப்டேட். லைக் எப்படின்னா, முன்னாடி வந்துட்டு பட்டன் ஃபோன் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட்டன் நமக்கு எரிச்சல் வரும், டிஸ்பிளே சின்னதாக இருக்கும். பட் இப்போ அப்படியே டோட்டலாக மாறி ஸ்மார்ட் ஃபோனாக மாறி இருக்கு. அப்போ வச்சார் ஒரு அப்டேட் தானே ஃபோனில், செல்ஃபோனுங்கிறத பார்க்கும்போது அப்போ அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கம்ப்ரஸ் பண்ணி ஈஸியாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எளிமையில் சிஎஸ்எஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? அந்த பிளாட்ஃபார்ம் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் எங்கெங்கே கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சஜஷன் கால் மாதிரி தான் இது. ஓகேவா? ஸோ அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய செஷனில் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே போனாலும் லைக் அந்த சிஎஸ்எஸ்ஸை தவிர்த்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பட் இன்னைக்கு பார்க்குற செஷன் வந்து சும்மா தியரிட்டிக்கலாக போகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கக்கூடியதான ஒரு விஷயம். நான் டிஸ்பிளே பண்ணி ஒன்று ஒன்றா ஏபிசிடி மாதிரி அந்த மாதிரி காமிப்பேன். நீங்கள் ஒவ்வொருத்தையும் அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம ஏபிசிடின்னு அனலைஸ் பண்ணி அதை எழுதி பார்த்து அது ஏன்னா என்ன லெட்டருங்கிறது கண்டுபிடிச்சி அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே எப்படி ரிலேட் பண்ணிப்போமோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு இந்த செஷனை முடியும் போது நீங்கள் ரொம்ப நல்லா ரிலேட் பண்ணிக்கணும். நீங்கள் ரிலேட் பண்ணிக்காம போயிட்டா என்ன ஆகும்னு கேட்டால் லைக் அது அது பார்த்ததுக்கு ஒரு பிரோஜனமே இல்லாமல் போயிடும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்துட்டு இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஒரு செஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் ஆகுது. எப்படி நம்ம எல்கேஜி இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு 10th வந்திருக்கோமோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு வந்திருக்கும் 10th ஸ்டாண்டர்ட் இந்த மெயினான போர்ஷனுக்கு. சிங்கிள் லெட்டரா படிச்சு அந்த சிங்கிள் லெட்டரை ஒரு வேர்டா கன்வெர்ட் பண்ணி வேர்டுல இருந்து ஒரு சென்டென்ஸா நம்ம படிப்போம். கரெக்டா? இதுதான் நம்ம பேசிக்கோட இங்கிலீஷோ தமிழோ. கரெக்டா? ஏன்னு ஒரு லெட்டரா படிச்சிருப்போம். ஏபிபிஎல்இ அப்படின்னு சேர்த்தா ஒரு வேர்டு ஆப்பிள்னு சொல்லியிருப்போம். இட் இஸ் த ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸாவையும் கன்வெர்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இந்த ஃபார்மெட்ல நம்ம 3வது பொசிஷனுக்கு வந்திருக்கோம், விச் இஸ் இட் இஸ் த ஆப்பிள் பொசிஷன். ஓகேவா? அதை அதை வந்து சிஎஸ்எஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, ஸோ இதை நல்லா கெயின் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. நான் இன்னைக்கு முடிச்சுட்டு டைம் இருந்தால் ஒன்ஸ் மோர் செக் பண்ணி பார்த்து குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். இல்லை வீக்கெண்டாக டைம் எடுத்து கூட அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூட் ஸ்ட்ராப். அதுக்கு பேர் பூட் ஸ்ட்ராப். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுவரை? எனி ஒன்?
சூப்பர். ஃபசிலா அண்ட் மலிஸ்ரீ தர்ஷனா. ஓகே சூப்பர். கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். தெரியாதவங்களுக்கு லைக் தெரிஞ்சுக்கோங்க. பட் இன்னும் அதில் அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸில் எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும். ரைட்டா. அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் ஃப்ரண்ட் எண்டாக பார்த்ததுல ஓகே. ஆனால் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை நீங்கள் இங்கே ஃப்ரண்ட் எண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் எண்டுக்கு மெயின் ரோலாக நோட் ஜேஎஸ் வச்சு வரும். அண்ட் தேர்டு நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வச்சு ஏதாவது நம்ம கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிறதுக்கு இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்லாம் அட்டன் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா. ஸோ அது ஒரே கல்லில் மூணு மாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரே இடத்த வச்சு நிறைய இதில் நீ ட்ராவல் ஆகி போய்க்கலாம். ஓகேவா. ஸோ அந்த இப்போ இன்னைக்கு இந்த பூட் ஸ்டாப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பூட் ஸ்டாப் மட்டும்தான் இருக்கா அந்த ஃபீல்டில், வேற என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கிளான்ஸ் தான். ஓகேவா. ஸோ இதுதான் அஜந்தா. பிபிடிலாம் எதுவும் கிடையாது. பிகாஸ் இது பிபிடிலாம் நான் போட்டு நடத்திட்டு இருந்தேன்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகேவா. டைரெக்டாகவே ஆன் ஸ்பாட்டாக ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற பில்டிங் லாங்குவேஜை எப்படி எப்படி நம்ம விஷுவலுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். அண்ட் தென் எனக்கு தெரிஞ்சு இது ரிலேட்டடாக இந்த வீக்கெண்டோ இது மேபி நடுவில் ஏதாவது செஷன் இல்லைன்னா இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கூட வர சான்சஸ். ஸோ ஹோம் ஒர்க்காக வர சான்சஸை கரெக்டாக எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் பூட் ஸ்டாப்னா ஸ்க்ரீன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 days அஜந்தா உங்களுக்கு பண்ணிக்க முடியும். பூட் ஸ்டாப் ரெஸ்பான்சிவ் பார்த்து நான் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். யாருக்கு இது ரெஸ்பான்சிவ் பண்ண போற வெப்சைட் வந்து டக்குன்னு அது லிங்க் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ உள்ள பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நம்ம மேனுவலா பண்ண நாள் படிச்சு கிளாஸ் நேம் கால் பண்ணி அதுக்கு சைஸ் கலர் மேனுவலா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகேவா. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். விஷுவலில் ஹெச்டிஎம்எல்ல ஒரு கோட் எழுதியிருக்க, அதுக்கு ஒரு பேரை வச்சு அதை கால் பண்ணி சிஎஸ்எஸ்ல அப்போ நீயா தான் கிளாஸை ஜென்ரேட் பண்ற. ஓகேவா. இப்போ நான் கிளாஸ் நேமை ஜென்ரேட் பண்ணிட்டு இதெல்லாம் லைக் இப்போ ஒரு பிளாக் கலர் மாத்திரேன்னா இந்த கிளாஸ் நேமை போட்டால் உனக்கு பிளாக் கலராக மாறிடும். ஃபர்ஸ்ட் நீ எழுதலாம் வேணாம் சிஎஸ்எஸ். அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். நீ சும்மா அந்த கிளாஸ் நேமை மட்டும் எழுதிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் கலர் நான் ரெட் வைக்க நார்மல் பாக்ஸில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் கிளாஸு ஒரு பேராகிராஃபு போகிறதுக்கும் கிளாஸ் நேம் வச்சு லிங்க் பண்ணி ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் நம்மலாம் என்ன எழுதுவோம் மேனுவலாக டாட் ஃபர்ஸ்ட் டி பேக்ரவுண்ட் போர்ட் எழுதுனதை நீ கால் பண்ணிடு. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்னா சிஎஸ் ஒரு ஃபைலில் இருக்கு. இந்த ஃபைலையே நான் எழுதி ஜஸ்ட் ரெட்டுன்னு ஒரு கிளாஸ் நேம் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு நான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் போயிட்டு கிளாஸ் ரெட் அப்படிங்கிறது அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அதில் ரெட்டாக மாறி அப்போ நானா எழுதி கொடுத்தா உங்களுக்கு வேலை மிச்சம். அந்த மாதிரி பூட் ஸ்ட்ராப்னு பிளாட்ஃபார்ம் அவங்க என்ன பண்றாங்க அப்படி ஓவராலா அவங்க வந்து
இந்த மாதிரி கிளாஸ் 9 எல்லாத்துக்குமே சொல்லலாம் மோஸ்ட் பவர்ஃபுல் HTML லைப்ரரி பில்ட் ஃபாஸ்ட் ரெஸ்பான்சிவ் அப்ப ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிவ் என்ன அப்படின்னா ஃபோன் டிவைஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் இருக்கு. இப்போ இது வந்து வெப் வியூல எல்லாமே தெரியும் கரெக்டா? இதை நான் ஃபோன் வியூ பார்க்குறேன். ஃபோன் வியூக்கு பார்த்தேன்னா ஒரு மாதிரி குட்டியா எல்லாம் செட்டில் டவுனா இருக்கு. எக்ஸ்ஆரோ இல்லை ஃபோன் வியூக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கு. நம்ம ஃபோனுக்கு என்ன வரும்? பட் வெப்சைட்ல நீ ஒர்க் பண்ணும்போது பட் நம்ம ஃபோனுக்கு வந்து ஆப்பா டவுன்லோட் பண்ணிடும். அப்போ தனி வெர்ஷன் இருக்கு. ஆப்புக்கு தனி பிளேஸ். அதனால அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஆனா யூடியூபோட வெப்பை ஓப்பன் பண்ணா நீ உன் ஃபோன்ல இப்படி ஓப்பன் பண்ணேன்னா இப்படிதான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்குது கரெக்டாக. இந்த பிளாக்கு இதெல்லாம் தனித்தனியாக ஒரு ரோவாக அசைன் ஆகிக்குது. இப்போ நம்ம லைவுக்கு வந்துட்டு நம்ம நார்மல் ஸ்க்ரீனுக்கு வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நார்மல் வெப் டிசைனுக்கு இது. ஸோ இது வந்து நார்மலாக தெரிஞ்சு மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணுறது நல்ல அழகான ஒரு வெப்சைட் கிளியர் ஆகி ஸ்டார்டிங்கில் அடிப்படை ரெடியான. ஆனால் பூட் ஸ்டாப்பை தாண்டி நிறைய வந்து டெய்ல்விட் இந்த பிளாட்ஃபார்ம் எஸ் ஸ்பாட்டிஃபை அமேசான் தான் நெட் கேம் கொடுது எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் எல்லாமே எழுதியிருக்காங்க. நீங்க இதுல போயிட்டு ஏதோ ஒரு பட்டனை பார்த்தீங்கன்னு உனக்கே கொஞ்சம் ரிலேட் ஆகும். இந்த நெட்டோட பட்டன்ஸ்லாம் கண்ணில் பட்டம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எங்கேயா பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ரெடிமேடா இருக்கு. எக்ஸாம்பிளா எப்படி சொல்லலாம்னா அவங்க டெய்லர் கடையில போயிட்டு நம்ம எடுத்து சைஸு அந்த போய் தைச்சது தான் மேனுவலா கன்சர்ன் ஆகும். அதாவது நம்மளா சைஸ் ஆரம்பிக்கோ போச்சு டக்குன்னு ஒரு எம் போதும் சைஸ் கலரை மட்டும் தச்சு ஆல்ரெடி இருக்கு. அந்த மாதிரி ரெடிமேடா இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அந்த பூட் விண்டு எம் தான் வரவங்க. இவங்களை வச்சு தான் மேக்சிமம் எல்லா ஒர்க்கையுமே தான் முடிக்கும். ஆனால் வந்து அப்ராக்சிமேட்டா பண்ணிடுவாங்களா, ரெஸ்பான்சிவ் கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் ரெஸ்பான்ஸ். மேபி அஃபிஷியலா நீ பூட் மட்டும் வச்சு பண்ற அப்படின்னா உனக்கு வந்துடும் லைக் ரெஸ்பான்ஸ். ஆனால் சில பேர் வந்துட்டு திங்ஸை கொஞ்சம் மாற்ற சொல்லுவாங்க. மாற்றும் போது நீ என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா மேனுவலா தனியா எழுதும். அது எப்படி எழுதுவோம்னா அந்த மீடியா குறின்னு ஒன்று படித்தோம். ஞாபகம் இருக்காது பாத்திமா? சூப்பர். அந்த மீடியா குறியை வச்சு எனக்கு மொபைல் டிவைஸ்க்கு வரும்போது பிளாட்ஃபார்மும் அந்த டிசைன்ல பண்ணக்கூடிய. இப்போ நீங்க இந்த ரெஸ்பான்சிவ் நீங்க இங்க செக் பண்ணலாம் பாருங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு ஹெட்டிங் ஃபோனுக்கு மாத்துறேன்னு வைங்க.
ஃபோனுக்கு மாத்தும்போது iPhone ஃபோனுக்கு மாத்தும்போது கம்பாட்டபிளா வந்திருக்கு. இத நான் கிளிக் பண்ணா அந்த லிஸ்ட்லாம் வருது. ஆனா ஃபோனுக்கு இல்லாம பார்த்தா அது நேரா வருது. ஆனா நம்ம மேனுவலா எழுதுனோம்னு நேரம் ஆயிரும். இதுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆனா ஃபோனுக்கு மாத்தணும்னு பாருங்க ஈஸியா அழகா ஒரு டிராப் டவுன் பட்டன் கிளிக் ஆனா ஒரு எஃபெக்ட்டோட டவுன் ஆகுற மாரி. இந்த டவுன்லாம் யார்ட்ட இருந்து வருதுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து வருது. இந்த பட்டனு, டிசைனு இந்த பார்க்குற அட்ராக்டிவான அப்போ பூட் ஸ்ட்ராப்போட பிளாட்ஃபார்ம் வந்து 2 விஷயம் ஹேண்டில் ஆகுது. மேனுவலா எழுதியிருக்கு. பூட் ஸ்ட்ராப்போட ஜாவா ஸ்கிரிப்ட் கனெக்டிவிட்டி பட்டன் எங்க கிளிக் ஆகணும், ஆனா எந்த ஆனா டிராப் டவுன் ஆகுது பாத்தியா? ஆனா அழகா டிராப் டவுன் ஒரு எஃபெக்ட்டோட. எல்லாமே அப்படிதான். ஒரு டிராப் டவுன். இந்த மாரி ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒர்க் பண்றது யாரு அப்படின்னு. அப்போ இவங்களோட கிளாஸ் நேம நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணலாம்னா, சிடி காப்பி பண்ணி அப்படின்னா HTML எக்ஸாம் காப்பி பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாடியில லாஸ்ட்டா மேல போடலாம். பட் வெர்ஷன்ஸ் டிலே ஆகும், ஆகும்போது எரர். அதுக்கான பாடியில நீ எங்க கோடு முடிக்கிறோ அதுக்கு கீழ போடுறது நல்ல விஷயம். இதுதான் அந்த பூட். இத நீ இன்ஸ்டால் பேக்கேஜ் மாரி பண்ணலாம். நம்ம ரியாக்ட்ல பார்த்தோம் தெரியுமா? ஒவ்வொரு பேக்கேஜா இன்ஸ்டால் பண்ற மாரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா அது இன்ஸ்டால் பண்ண ஆ வந்துட்டு ஒரு தனி ஃபைலா வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். அ style.css அப்படின்னு போட்டு வரிசையா மாரி நீ இத இன்ஸ்டால் பண்ணும்போது bootstrap.cs அது 10,000 லைன் இருக்கும். அது வந்து தேவையில்லாத ஒரு இதா இருக்கும். இந்த மாரி லிங்க்னா நீ ஈஸியா யூனிக்கா இருக்கும். இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் வந்து ரியாக்ட் பிளாட்ஃபார்ம். ஆனா ரியாக்ட்லயே ஓகேவா? ஸோ இதுதான். இந்த மாரி இது ஒரு தனியான ஒரு பிளாட்ஃபார்ம். இத நீ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா Tailwind நெறைய கோட்ஸோட பார்த்தேன். யூனிக்கா இருக்கும். அதோட இவங்க பவர்ஃபுல்லா தெரியுது. கலர்ஸ் டைப் வித்த பாரு. நம்ம வித் ஒவ்வொரு பெர்சன்டேஜ்ல எப்படி வச்சிருக்காங்க? 48 இந்த வேர்ட நீ கிளாஸ் நேம்ல இப்படி ஜஸ்ட் யூஸ் பண்ணினா போதும். அது அதுக்கு போயிட்டுனா என்ன பேக்கிரவுண்ட் ஷேடோ ரவுண்டடா ஒரு ஸ்டைல் அப்ளை. ஆ ஆ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த இன்ட்ரா இருக்காங்கல்ல. அவங்க டெய்ல்விண்ட் பார்த்தீங்கன்னா மேபி யாரா பர்ச்சேஸ் பண்ணி சிம்பிள், பிளேஃபுல், எலகன்ட் ரொம்ப ஈஸியா சின்ன அட்ராக்டிவான ஒரு லுக்க ஃபர்ஸ்ட் இருக்கு. ஆ, ஏன் டெய்ல்விண்ட சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு மாரி இந்த சில பேர் சிம்பிள் எதிர்பார்ப்பாங்க. நீ அட்ராக்டிவா ஏதாவது பண்ற அப்படின்னா எம்யூஐ பேமெண்ட் பேமெண்ட் ஒன்று ரெண்டு நல்லது எல்லாமே பேமெண்ட் பண்ணி கம்பெனி பிளேஸ் ஆகும்போது அவங்க தான் பிளாட்ஃபார்ம் கொடுத்தானா அவன் நம்மளுக்கு மூக்கு பண்றதுனால டெய்ல்விண்ட்ல இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்டே இன்ஸ்டாலேஷன் ரியாக்ட்லலாம் நீங்க சாதா HTML யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் டெய்ல்விண்ட் தாண்டி வேற எதுவும் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஜேஎஸ் ஒயிட் ரியாக்ட் ஆப் அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே பாரு ஜாவா ஸ்கிரிப்ட பேஸ் பண்ணி டைப் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி பட்டது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்
பார்த்தோம்னா, நெறைய கோட் போடும். இல்ல நீ இந்த மாரி கோட காப்பி பண்ணி, எனக்கு இதெல்லாம் வேணாம். காம்பவுண்ட் டாட்ஸ்ல போய் ஒரே மாரி தான் இருக்கும். அப்பவும் எல்லாம் வரும். ரைட்ல பார்க்குற மாரி வரும். ரைட் பட்டன் லெஃப்ட்ல எல்லாம் தான் நான் பேசிக்கா பண்ண ஃபுல் ஸ்டாப்ல வேற என்ன ஸ்பெஷல் அப்டின்னா, ஸோ அந்த காலம செப்பரேட்டடா காலம எல்லாத்துலயுமே நம்ம மேனுவலா கஷ்டப்பட்டுட்டு அந்த இதெல்லாம் இல்லாம ஹேண்டில் இதுல உங்களுக்கு டவுட்டா என்ன வரும் அப்டின்னா, இந்த மாரி மேனுவலாவும் ஆமா அப்டிலாம் அது பூட் ஸ்டாப்பா மேனுவல் ஏதாவது இந்த மொபைல் டிவைஸ்க்கு மாரி நீ மேனுவலா மொபைலுக்குன்னு கேஸ் நீ ப்ராஜெக்ட்க்கு போற அப்டின்னா விட்டுறக்கூடாது. நீ ஒரு சிஎஸ்எஸ் எழுதுன அப்டின்னா மெர்ஜ் ஆயி கிராஷ் ஆகும். அதாவது ஸ்டைல் எழுதிட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணுமே அப்ளை ஆகாது. பூட் ஸ்டாப்போட ஸ்டைல் மேனுவலா எழுதுன ஸ்டைல். ஸோ கிளாஸ் நேம செக்மென்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்ஷனலா டிவ்வுக்கே 7 கிளாஸ் நேம் வச்சிருக்கோம். அது கிராஷ் ஆகும். இது 3 தாண்டி கூடாது. எல்லாருமே என்ன ஏம் பண்ணுவாங்க? ஒரே கிளாஸ் நேம்ல ஆனா இப்ப இது கண்டெய்னர்னு வச்சோம்னு வையேன். அவுட்புட் வேற ஏதாவது எடுத்து சரி. நம்ம இதுல எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா, கிரிட் எலமெண்ட்ஸ் 1 இந்த மாரி பாக்ஸா இருக்கு. ஓகேவா? இத மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம். இத நம்ம மேனுவலா எழுதி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மேனுவலைஸ நீ மாத்தலாம். எடுத்து நம்ம ஸ்கிரீன்ல போடலாம் ஈஸியா. இத எடுத்து எல்லாருக்கும் அவுட்புட் படி பார்த்தா சேமா தான் இருக்கும். பூட்ஸ்ட்ராப்ல ஒரு விஷயம் கண்டெய்னர்னு ஒண்ணு சொல்லலாம். இப்ப நான் அந்த H2 கிளாஸ் நேம் ஆஸ் ஒரு வெளில வந்துரும். ஓகேவா? ஸோ கண்டெய்னர் அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும். கண்டெய்னர் ஃப்ளூயிட் இத பத்தி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒர்க் பண்ணியிருக்கீங்களா யாராவது? எனி ஒன்? ஓகே. கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு ஸ்டார்ட் டு ஒரு ஆர்டர ஃபாலோ பண்ணி உதாரணத்துக்கு எடுத்தோம். ஆ, ஆ. உங்களத பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து வெப்சைட்ட பார்க்குற மாரி ஃபீல் ஆகும். அதாவது இந்த
விண்டோஸ் எக்ஸ்பியை ஓப்பன் பண்ணா ஒரு மாரி தெரியுங்களா? ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பிளாட்ஃபார்ம் தனித்தனி. அவன் ரொம்ப பெருசா இது பண்ணிக்க மாட்டான். இதே இது வேற ஏதாவது வெப்சைட் இங்க பாரு ஸ்டார்ட்டிங் இதுல ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, கேப் இருக்கு. அது அப்படியே எல்லாம் ஹோல் வெப்சைட்டும் அது ஃபாலோ பண்ணிரும். அ அதே மாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஒரு கேப் வந்துரும். அந்த ஒரு ஒரு மார்ஜின ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணியிருப்பான். அத எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆனா ஒரு சில இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பேர் என்னன்னா, லெஃப்ட் டூ ரைட் டூ ஸ்பேஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கண்டெய்னர். அது எல்லா விஷயத்தையும் பாக்ஸ்க்குள்ள போட்டுருக்கு. வெப் பேஜே ஒரு பாக்ஸ் தான். இது ஃபுல்லாவே ஒரு பாக்ஸ் தான். பாக்ஸுக்குள்ள நான் தனியா ஹைலைட் பண்ணிக்கலாம். கேப் விட்டு எல்லாருமே இது பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் யாரா இருந்தாலும் பிரைவேட்டா கேட்பான். வேற எது ஆ இது பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து சேம் இங்கேருந்து லாஸ்ட் வர நடுவுல கேப்லாம் இருக்கும். இங்க அதுவும் அலைன்டா லாஸ்ட் அவங்க தான் ஃபாலோ யூடியூப்ப பார்த்த அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வர சீன்ஸ் வேற மாரி இருக்கும். இங்கிருந்தே தான் ஆரம்பிச்சுரும். இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் எல்லாமே. இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயி அப்படி இங்க ஸோ அது ஓவராலா ஸ்க்ரோல் மெயின் கன்டென்ட் பேஜ்னால ரிட்டர்ன் பண்ணாலும் இப்படி பண்ணிக்கலாம். கூட அந்த மாரி நம்ம கண்டெய்னர் குடுத்தா ஸ்பேஸ் அலோகேட் ஆயிரும். எப்படி அலோகேட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இத வச்சேன்னா ஆரஞ்ச் கலர் ஸ்பேஸ் உங்களுக்கு ஆரஞ்ச் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிரும். ப்ளூ கலரா இருக்கிறது மட்டும் தான் கன்டென்ட். லெஃப்ட் டு ரைட்டும் பாத்தீங்கன்னா h2 டாட் கண்டெய்னர் h2 டாட் கண்டெய்னர் அப்ப கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னா பழசு மாதிரியே தான் இருக்கும். வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்துச்சுல்ல அதே மாதிரி தான். லைட்டா ஒரு சின்ன நார்மலான கண்டெய்னர் ஃப்ளூயிட் போட்டாலும் போடலைனாலும் இதுவுமே ஒண்ணுதான். மற்றும் அப்போ ஓவராலா இந்த ஹோல் காப்பி பண்ணி போட்டு அதுக்கு கிளாஸ் நேம் ஆட்டோமேட்டிக்கா ஆரஞ்சு கலர் இத வச்சு தான் இப்ப நம்ம பார்த்தோம்னா நெறைய வெப்சைட் மாரி ஃபாலோலாம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டே கண்டெய்னர்ன்னு எழுதி கம் இது வந்து ஒரு ஒரு அலைன்டான பொசிஷன். மொபைல் வியூக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சு அட்ராக்டிவ் லுக். இதே மாரி தான் டெய்ல் ரியாக்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே இத வந்து ஈஸியாவும் பார்க்கலாம். ஒரு மாரி சில கஷ்டமா பட் ஒர்க் அவுட் பண்ண இந்த மாரி கோட எடுக்கிறதுக்கும் காலம்க்கு எல்லாமே வச்சிருக்கோம். பாத்தியா? காப்பி பண்ணி லைன் எழுதணும். அலைன் ஐட்டம் ஸ்டார்ட்னா என்னன்னு தெரியுதா? அத அழிச்சாலும் போட்டாலும் ஒண்ணு ஸ்டார்ட் இதெல்லாம் கிடையாது. சென்டர்ன்னு பண்ணீங்கன்னா அது சென்டர் ஆயிக்கும். பிகாஸ் நம்ம தனியா ஒரு சென்டர் தான் இருக்கு. எலமெண்டோட பார்த்தா தெரியும். எக்ஸ்ட்ரா லைன் சென்டர்ன்னு போட்டு ஸ்டார்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். அந்த ஃபார்மட் தான். எல்லாமே ஆனா என்ன பேருக்கு இப்ப இந்த ஐஃபன் யூஸ் வார்த்தைகளை நம்ம இந்த இங்க கண்டெய்னர்
டெக்ஸ்ட் சென்டர் இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை வந்து இதை பார்த்தா லேர்ன் நம்ம செஷன் போட்டு நீங்கள் உங்களுக்கு ஒர்க்காக என்ன இருக்கும் அப்படின்னா பை ஒன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டெய்ல் விண்டோ எம்யூ எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல வரல இப்போ அதெல்லாம் இப்போ தேவையில்லை அதான் உங்களுக்கு இப்போ இருக்குன்னு காமிச்சிட்டேன் காலம் எடுத்து ஒன் பை ஒன்னா இருக்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு எடுத்து பண்ணலாம் ஒரு டைம் ட்ரையல் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சு கூகுளில் போயிட்டு ப்ராஜெக்ட் இல்லை குரூப்பில் கூட கேளுங்க ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அந்த பூட் ஸ்டாப் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டீங்க ரொம்ப சிம்பிள் ஒன்ஸ் நீங்கள் பூட் ஸ்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டீங்க எதில் கையை ஆக்சஸ் பண்ணி ஓ இதில் நான் வந்துட்டு யாருக்காவது இந்த சிடியை நான் காப்பி பண்ணி நான் போட்டு யாருக்காவது பார்த்துருக்கீங்க ஒர்க் பண்ணி ப்ரொசீஜர் வந்துட்டு டெய்ல் விண்டு ரியாக்டுக்கும் ஆனால் அது ரியாக்ட் பிளாட்ஃபார்மாக வரும்போது இந்த மாதிரி பேக்கேஜாக இன்ஸ்டால் பண்ணுறோம் பூட் ஸ்டாப்பில் ஐக்கான்லாம் இருக்கு இந்த ஆரோ தான் ஆரோவை பூட் ஸ்டாப்பில் ரெடி பண்ணி ஜஸ்ட் இந்த காப்பி பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பாரு ஹெச்டிஎம்எல்க்கு அழகாக இருக்கும் நான் ஜஸ்ட் கிளாஸை கால் பண்ணுறேன் பட்டன் கேம் எல்லாமே சில பேர் எல்லாமே ஆப்ஷன் காப்பி பண்ணி ஒர்க் பண்ணணும் ஓவராலாக ஒரு வெப்சைட் நம்ம பேமெண்ட் ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸில் போனீங்க அந்த மெயினாக எல்லா வெப்சைட்ஸ்லையும் அடிப்படையான இருந்து இது பார்த்தா அந்த ப்ளூ கலரில் பார்த்தா ஒரு மெயினான நேவ் பார் மாதிரி டெய்ல்விண்டில் போனேன் சேம் அதே நேவ் பார் இருக்கு சரிதா நேவிகேட் ஆகுறதுக்கு கண்டிப்பாக வெப்சைட்டில் வச்சே ஆகணும் இப்போ நான் டாக்ஸ்ன்னு கிளிக் ஆகி டாக்ஸ் ஸ்லாஷ் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அந்த பட்டன் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் போயிட்டு நானே அடிச்சுட்டேன் டாக் அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி ப்ரொசீஜரை நேவிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் சரி ஃபூட்டரு நேவ் பாரு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒருத்தவங்களும் விஷயங்களையே ரெடிமேடாக வச்சிருக்காங்க நேவ் பாருக்கு ஹெட்டர்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் வச்சு தனித்தனியாக வச்சிருக்காங்க டிசைன் இடமோ அப்படின்னா அந்த அளவுக்கு பூட் ஸ்டாப் டெவலப் ஆகல இப்போ ஸ்டைல் விண்டுனா சைட்லேயே கோடு இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி ஆனால் பூட் ஸ்டாப் இவ்வளோ பண்ணதில் சைட் கோடு வைக்காம ஆனால் நீ எடுத்துக்கலாம் கண்ட்ரோல் பண்ணி இருப்போம்ல கரெக்டாக இது வந்து ஓவராலாக மெயினில் இருக்குது பாடியே இருக்குது கரெக்டாக இந்த நேவ் பாரை மட்டும் ஆரோ வச்சேன் அப்படின்னா இருக்கு இப்போ டிவ் கண்டெய்னர் இதை மட்டும் ஆரோ வச்சேன்னா கண்டெய்னர் ஃபுல்லாக அதுக்குள்ள நடுவில் ஒரு ஸ்பேஸ் வருது என்ன எக்ஸாம்பிள் டிவைடர் அடுத்து பி எக்ஸாம்பிள் டிவைடர் அடுத்து பி எக்ஸாம்பிள் டிவைடர் ஒவ்வொருத்துக்கும் ஸ்பேஸாக ஜென்ரேட் ஆகுது இதை நீ அழிச்சேனாலும் நம்மளை அழிக்க முடியும் ஸ்பேஸ் காணாமல் போயிட்டா எரேஸ் பண்ணி இங்கேயும் ஒர்க் பண்ணலாம் இது நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் அப்போ இந்த டிவ் ஃபுல்லாக என்ன அவங்க அப்போ நீ இந்த டிப்பை ஒரு ரைட் கிளிக் காப்பி காப்பி எலமெண்ட் பண்ணோம் அப்படின்னா போயிட்டு
லாஸ்ட்டா நீ வந்து கீழ போய் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாத்தியா அந்த ஞாபகம் இங்க அப்படியே வந்து. ஆனா உன்னோட சாய்ஸ் படி ஃபில் பண்றது. உனக்கு தேவை, நான் எங்க வொர்க் பண்ணணும், எங்க மாத்தணும், எல்லாமே நீ பார்த்து எந்த ஞாபகம் எடுத்து எல்லாமே உன்னோட சாய்ஸ். மட்டுமா அப்படின்னு க்ளோஸ்ன்னு இதெல்லாம் இந்த சென்ட்ரலைஸ்டா மெயின் கேரக்டரா இந்த மாதிரி வைப்பாங்க. ஒர்க் பண்ணும்போது பிளாட்ஃபார்ம் சைட் பாஸ் இது முக்கியமான ஒரு சைட் எல்லாமே டாப் டவுன் டாப் டவுன்ஸ் ஃபோக்கஸ் மாடல்ஸ் ஜம்ப் பட்டன்ஸ் இருக்கு. ஓவராலா ஒரு பெரிய டேஷ்போர்டு பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் நேவிகேட் பண்ணி அதனால தான் பூட் ஸ்டாப் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்த மாதிரி பேஜஸ அவன் ஃப்ரீயா குடுத்து வச்சிருக்கான் பூட் ஸ்டாப். ஓகேவா? டெயில் விண்ட்ல இருக்கும். ஆனா 1ஓ 2ஓ தான் இருக்கும். அவன் மித்ததெல்லாம் பேமெண்ட் வச்சுருவான். சரியா? நம்மளுக்கே தெரியும் அந்த பேமெண்ட் வைக்கிறது. இவன் பேமெண்ட் இல்லாம இவ்ளோ கிரிட் நெறைய விஷயங்கள இவங்கள வச்சு தான் எல்லாமே அவுட்புட் கொண்டு யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா ஃபீல் ஆகும். ஏதாவது அப்ப நாளைக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன். அவங்களும் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஹெட்டர்ஸ் ஏதாவது ஒரு டிசைன் எடுத்துட்டு கேப்ப வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஹெட்டர் கேப்பும் பெருசு இருக்கு. பெருச பேஜ்ல கொண்டு வர மாதிரி நாளைக்கு கம்பல்சரியா கேட்கல. நானப்பா இருக்கணும். ஃபேஷன் இந்த ஒர்க் அவுட் நான் பண்ணி எனக்கு இப்பவே உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு. ஆன் ஸ்பாட்லயே குரூப் நான் உங்களுக்கு அண்ட் தென் நாளைக்கு வரும்போது நான் ஜஸ்ட் ஓரலா கேட்கிறேன். ஒரு ஷார்ட்ஸோ இல்ல ஏதாவது ஷேர் பண்ணி காமிங்க. முடிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் லேர்ன் பண்ணத லைஃப் லாங்கா இது வந்து ஹேண்டில் பண்ணாம ஒரு ட்ரை கூட பண்ணாம போய் சஃபர் ஆவீங்க. பண்ணாம போக மாட்டீங்க. ஒர்க்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்பே போறதுக்கு முன்னாடி இது தேடி பார்த்தா ஓவர் தான். நாளைக்கு என்னவா இருக்கும்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல jQuery ஜாவா ஸ்கிரிப்ட கம்ப்ரஸ்டான பண்டில் லாங்குவேஜ் மாதிரி சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்துட்டு அமெரிக்கன் செப்பரேஷன் இருக்கு. ஆனா எல்லாமே வேர்ட்ஸ்ல இருந்து அல்பபெட் நேம் தான். பட் அவங்க ஒரு ப்ரொனவுன்சியேஷன் அண்ட் தென் வார்த்தைகள் மாறுபடும். ஜாவா ஸ்கிரிப்ட் அவங்க ஏன் படிக்கணும்? jQuery பேக் எண்ட்ல ஏதாவது யூஸ் இம்பார்ட்டன்டான டாபிக். அது ஒரு அது போய் அதுவும் அது நல்லா தான் இருக்கும். இதே ஜாவா ஸ்கிரிப்ட் கதைய ரீகால் பண்ண மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ரீகால் பார்த்த மாதிரி அதே தான் ஒன் கிளிக் அந்த பட்டன டாஸ்கிங் எல்லாமே
தான் இம்பார்ட்டன்ட். ஆனா ஒரு சில சின்டாக்ஸ் மாறும். நாளையிலருந்து அப்படி இத நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்ஸ் கேட்கிறேன். பண்ணிட்டீங்க காமிங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆல் கிளியரா?